நேற்று நம்ம இந்திய அணி இங்கிலாந்து அணியை கடைசி T20 ஆட்டத்தில் கூட போனா போது அப்படின்னு விட்டு வைக்காம ஒரு பக்கம் பேட்டிங் ஒரு பக்கம் போலிங் அப்படின்னு இங்கிலாந்து அணியை துவம்சம் செஞ்சு சுமார் 150 ரன் வித்தியாசத்தில் மிகப்பெரிய இமாலய வெற்றியை நம்ம இந்தியா அடைஞ்சிருந்தாங்க. இப்படி இருக்க இந்த வெற்றியை பற்றி நம்ம இந்திய அணியின் கேப்டனான சூரியகுமார் யாதவ் அவர் பேசியிருந்தப்ப ஜாஷ் பட்லர் அவரை பற்றி நெகிழ்ச்சியுடன் பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் கப்பை கையில் வாங்கிட்டு சூரியகுமார் யாதவ் அவர் செஞ்ச செய்கை பார்த்த ஒட்டுமொத்த இந்திய பிளேயர்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிற மாதிரி தான் நேற்று அமைஞ்சிருந்தது. ஸோ அந்த வகையில் நம்ம இந்திய அணியின் வெற்றியை பற்றி சூரியகுமார் யாதவ் அவர் குறிப்பிட்டிருந்ததில் இங்கிலாந்து அணி இந்திய அணிக்கு எந்த ஒரு வகையிலையுமே அவங்க குறைஞ்ச டீம் இல்லை. இந்திய அணி போலவே அவங்களும் ஒரு நல்ல வலுவான டீம் தான். ஆனால் இந்த தொடரில் அவங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள் கூடி வரல அப்படின்னு சூரியகுமார் யாதவ் அவர் பேசியிருந்தாரு. முக்கியமாக டாஸ் விஷயத்தில் எனக்கு இந்த தொடர் முழுக்கவே ரொம்ப ரொம்ப சாதகமாக அடுத்தடுத்துன்னு அமைஞ்சுது. ஆனால் ஜாஷ் பட்லர் அவர் ஒவ்வொரு முறையும் டாஸ் இழந்தது அவர் மேட்சையே இழக்கக்கூடிய வேண்டிய நிலைமை இந்த தொடரில் அடுத்தடுத்து நடந்திருக்கு. அதே போல ஜாஷ் பட்லர் இங்கிலாந்து அணியை வெற்றி பெற வைக்கிறதுக்கு ஒவ்வொரு ஆட்டத்திலையுமே தனி மனிதனாக அவர் போராடி இருக்காரு. ஒரு கேப்டனா இந்த தொடரில் பட்லர் அவர் ட்ரோஃபியை இழந்திருந்தாலும் ஒரு பிளேயராக இந்த தொடரில் ஜாஷ் பட்லர் அவர் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சூரியகுமார் யாதவ் ஜாஷ் பட்லர் அவரை பற்றி எழுப்பின கேள்விக்கு பட்லரை புகழ்ந்து பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரோஃபி செலிப்ரேஷன் எல்லாமே நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே கையில் வச்சு செலிப்ரேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதே அந்த சாம்பியன் போர்டுக்கு முன்னாடி ஜாஷ் பட்லரை சூரியகுமார் யாதவ் கூப்பிட்டுருந்தாரு. ஏன்னா நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே வின்னிங் செலிப்ரேஷனில் ஈடுபட்டு இருக்கப்ப பட்லர் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்ட முகத்துடன் தான் அவர் காணப்பட்டார். ஸோ இதை பார்த்த சூரியகுமார் யாதவ் செலிப்ரேஷன் போர்டுக்கு முன்னாடி சூரியகுமார் யாதவ் பட்லரை அழைச்சி அவர்கிட்ட அந்த வின்னிங் ட்ரோஃபியை கொடுத்து பட்லர் அவரும் ஒரு சாம்பியன் தான் அப்படின்னு அவர் உணர்ற மாதிரியான ஒரு செயலில் சூரியகுமார் யாதவ் அவர் ஈடுபட்டிருந்தாரு. அதே போல் பட்லர் அவரை எடுத்துக்கிட்டோம்னா இங்கிலாந்து அணிக்காக புதிய T20 கேப்டனாக அவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ அவர் இந்த மாதிரி அடுத்தடுத்து தோல்வி அடைஞ்சிருக்கிறது நிச்சயமாக பட்லர் அவரை மனதளவில் பாதிக்கப்படலாம். அப்படி எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு சூரியகுமார் யாதவ் அவர் செஞ்சிருக்க இந்த செய்கை பார்க்குற எல்லாருமே சூரியகுமார் யாதவ் அவரை ரொம்பவே வெகுவாக பாராட்டுற மாதிரி இந்த சம்பவம் தற்போது அமைஞ்சிருக்கு.